பிரைஸ் தி லார்ட். சங்கீதம் 145 8ஆம் வசனம் சொல்லியிருக்கிறது, கர்த்தர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். இந்த புதிய நாளிலே நாம் தேவனுடைய சாயலையும் அவருடைய தன்மையும் நாம் தியானிக்கிறோம். கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் நம் வாழ்க்கையில் இருக்கிறார். மனிதனிடத்தில் நாம் இரக்கத்தை பெரிதாய் பார்க்க முடியாது. ஆனால் தேவனுடைய தன்மையே, அவருடைய சாயலே, அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார், மன உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதுதாங்க தெய்வீக சுவாபம். அந்த தெய்வீக சுவாபம் நமக்குள்ள பெருகும்படி வேதம் சொல்லியிருக்கிறது, நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். நாம் எப்போதும் ஜெபிக்கும் போது நமக்குள்ள தேவனுடைய அந்த குணாதிசயம், தெய்வீக தன்மையை உள்வாங்கி தெய்வீக தன்மையை நாம் தியானித்து ஜெபத்தில் அவரோடு சேரும்படி வேதம் சொல்லி இருக்கிறது. தேவன் இரக்கமுள்ளவராய் இருக்கிறதுனாலே ஆண்டவர் நம்முடைய ஜெபத்துக்கு அவர் பதில் கொடுக்கிற தேவன், மனம் இறங்கி செவி சாய்க்கிற தேவன், அவர் மன உருக்கமுள்ள தேவனாய் இருக்கிறார். இன்றைக்கு உங்க வாழ்க்கையில எந்த பிரச்சனையை போய் நீங்க தலை மேல வைத்து கொண்டு, இந்த பிரச்சனைக்கெல்லாம் எனக்கு ஒரு தீர்வு இருக்காதா, இந்த பிரச்சனைகள்லாம் எனக்கு ஒரு முடிவு இருக்காதான்னு சொல்லி நீங்க மனுஷங்கிட்ட போய் அழுது இருக்கலாம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவர்கிட்ட போய் உங்க கண்ணீரை வடிச்சு பாருங்க. அந்த மனதுருக்கம் உங்களை தொட்டும், உங்களை சுகமாக்கும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து குஷ்டரோகியை அவர் மனதுருகி தொட்டு சுகமாக்கினார். சமுதாயம் தள்ளியது, குடும்பம் தள்ளியது, ஊரும் தள்ளியது, உறவும் தள்ளியது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மனதுருகி குஷ்டரோகியை தொட்டார். அதே ஆண்டவர் தான் இன்றைக்கு நமக்குள்ள இருக்கிறார். உங்க பிரச்சனை எதுவா இருந்தாலும் நீடிய சாந்தமுள்ள தேவன், மிகுந்த கிருபை உள்ளவர், அவர் இரக்கத்தை கொண்ட தேவன் என்று ஆரம்பித்து மிகுந்த கிருபையோடு உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாள் முழுவதும் அந்த மிகுந்த கிருபை உங்க வாழ்க்கையில் அவர் பெருக பண்ணுவார். அவருடைய சமூகத்துல விசுவாசத்தோடு வார்த்தையை சொல்லி அறிக்கையிட்டு ஜெபம் பண்ணுங்க. தேவனுடைய கிருபை உங்கள் வாழ்க்கையில எந்த சூழ்நிலையா இருந்தாலும் நீங்க கவலையே படாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில எல்லாவற்றிலும் உங்களை வெளியே கொண்டு வருவார். உங்கள் வாழ்க்கையில தெய்வீக அந்த நன்மையை நீங்கள் காண்பீர்கள், விடுதலையை காண்பீர்கள். இந்த நாளில் உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே, இந்த வார்த்தையை கொடுத்த நம்முடைய கிருபைக்காய் ஸ்தோத்திரம். சங்கீதம் 145 8ஆவது வசனத்துல நீர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை ஒவ்வொருவருக்கும் அறிக்கையிட்டு ஜெபம் பண்றாப்பா. உம்முடைய இரக்கமும் ஆண்டவரே நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ள தெய்வமே, இந்த நாளில் மனதுருக்கம் கொண்ட ஆண்டவர் யாரெல்லாம் உடைய சமூகத்துல ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ, இந்த வசனத்தை சொல்லி சொல்லி ஜெபிக்கிறவங்க மேல உம்முடைய விடுதலையும் அற்புதத்தை காணும் பண்ணி ஜெபிக்கிறாப்பா. ஆசீர்வதியும் நீரே. இந்த புதிய நாளில உம்முடைய பிள்ளைகளுக்கு நீர் இந்த வசனத்தின் மூலம் வெளிப்படுத்தும்படி ஜெபிக்கிறேன். ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.